சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன எதுக்கு போராடுறாங்க? எங்களுக்கு வேலை வேணும்யா. கிட்டத்தட்ட 5000 பேர் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? நீ வீட்டுக்கு போ, முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலை இல்லை. ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய நிலையை, அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி உழைச்ச உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு. 300 சுகாதார பணியாளர்களை முன்னறிவிப்பு இல்லாம இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா ஆக்கிடுச்சு. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுறதுனால அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியா திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா. அவங்களே சொன்னாங்க, மாநகராட்சி பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு. 2 முறை நான் மேயரா இருந்தவன். இதோ இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களும் மேயரா இருந்தவர் தான். ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம், என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நிச்சயம் சொல்றேன், எப்படி கலைஞர் 5வது முறையா முதலமைச்சர் இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று உள்ளாட்சியில நல்லாட்சியின் பேர் எடுத்தனும், அது மாதிரி நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்திலும் உள்ளாட்சி சிறப்பாக இருந்துச்சு. அந்த நல்லாட்சியை உருவாக்குவோம், ஒட்டுமொத்த நல்லாட்சியை உருவாக்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாம் துணை நிற்க வேண்டும் அன்போடு கேட்டு துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னை நாரிடும். நாங்க 15-20 வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அள்ளணுமே. நாங்க போறப்ப சென்னையில போறப்ப 2 மணி 3 மணிக்கு நான் பாக்குறப்போ பார்த்தா சுத்தி பெருக்கிட்டு இருக்காங்க, சுத்தம் படுத்திட்டு இருக்காங்க. அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலன்னா சென்னையில நாங்க நடமாட முடியுமா யாராவது? இன்னைக்கு அமைச்சர் கூட பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி. அதுலயும் எந்த தொகுதியில தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க? முதலமைச்சருடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமா வேலை செய்யும். நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, நம்முடைய பிரச்சனை. இந்த தேர்தலில், வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மக்கள், நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றை முடிவு செய்யுங்கள். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது.